லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன். நேற்றைய தினம் கசப்ப தேரர் உட்பட குழுவினர் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து நீதிமன்றத்துக்கு வெளியே ஒரு கூச்சல் குழப்பம் என்பது குறித்து நேற்றைய தினமும் நாங்கள் நியூஸ் இன்சைட்டில் பேசியிருந்தோம். ஆனால் அதை தாண்டி நேற்று இன்னும் சில விஷயங்கள், இந்த நீதிமன்றத்துக்கு வெளியே நடந்த அந்த பரபரப்பு, அதாவது அரசாங்கத்திற்கு எதிரான அவர்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்துவதாக இருக்கலாம், ஒரு தேரர் ஊடகங்களுக்கு முன் வந்து சொன்ன கருத்துக்களாக இருக்கலாம். அதாவது நீதிமன்றத்தை நாங்கள் மதிக்கின்றோம், நீதிமன்ற கருத்துக்கு நாங்கள் உடன்படுகின்றோம், இருந்தாலும் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு கசப்ப தேரர், அதாவது பௌத்தர்களை அடக்க முயற்சிக்கின்றது. ஒரு புத்தர் சிலைக்கு நாங்கள் சென்று வழிபட தயாரான நிலையில் அனுரகுமாரவினுடைய ஜேவிபி போலீஸ் எங்களை வந்து அடக்க நினைக்கின்றது, ஒடுக்க நினைக்கின்றது, முயற்சிக்கின்றது. ஆகவே இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும், அனைவரும் ஒன்று திரளுங்கள், ஒன்று கூடுங்கள், எழுந்து வாருங்கள் என்பதை போலத்தான் நேற்று அந்த திருகோணமலை பகுதியில் எங்களுக்கு கிடைத்த காட்சிகளினூடாக காணக்கூடியதாக இருந்தது. இதே நேரத்தில் இதற்கெல்லாம் மூலக்கர்த்தாவாக இருக்கின்ற சரத் வீரசேகர, முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கோட்டாபயருடைய ஆட்சி காலத்திலே அவர் தான் பிரதானமாக இங்கு சென்று இந்த வழக்கு விசாரணைகளில் நடக்கும் தினங்களெல்லாம் இவரும் இவருடைய கோலியாக்கள் எல்லாம் அங்கு சென்று விடுவார்கள். ஆகவே நேற்றும் சென்று ஊடகங்கள் மூலமாக சிங்கள மக்களை எவ்வளவு ஆத்திரமூட்ட முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் ஆத்திரமூட்டும் செயற்பாடுகளை நன்காகவே செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் அது செய்து கொண்டிருக்கும் போது அங்கு இருக்கின்ற ஒரு தேரரே சரத் வீரசேகரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ரைட், இதுதான் அந்த காட்சி. சரத் வீரசேகர ஊடகங்களுக்கு பேச முயற்சிக்கும் போது ரெடி, அவர் எப்படியோ அவருடைய திட்டம் என்ன, பௌத்தர்களை அடக்குகிறார்கள், இந்த அரசாங்கம் அடக்குமுறையை பிரயோகிக்கின்றது, பௌத்தர்களை அவமானம் செய்கிறது, தேரர்களை சிறைக்குள் அடைக்கின்றது, இதுதானே அவர்களுடைய கதையாக இருக்க சொல்ல முற்படும் போது அங்கு இருக்கின்ற மற்றும் ஒரு தேரர் வந்து எதிர்ப்பை வெளிக்காட்டுகிறார். அப்பொழுதுதான் அந்த சரத் வீரசேகருடைய கோலையா ஒருத்தர் இருக்காரே, இங்கு பல நடந்த நினைவேந்த நிகழ்ச்சிகளாம் அவர்கள் தான் எதிர்ப்பினை சென்று வெளிக்காட்டுவார்கள். அங்கு சென்றும் நீங்கள் பேசுங்கள் அமதுரு, நீங்கள் தேரரை அங்கு போங்கள், அந்த பக்கமாக போங்கள், நீங்கள் ஏன் எதிர்ப்பு வெளிக்காட்டுகிறீர்கள், அமைச்சரே நீங்கள் பேசுங்கள். அமைச்சர் எந்த காலத்தில், இப்பொழுது அமைச்சர் இருந்த காலம் முடிஞ்சு விட்டது, மக்கள் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள், இப்பொழுது என்னத்த அமைச்சர், அப்போ அமைச்சரை நீங்கள் பேசுங்கள், உங்களுடைய கருத்துக்கு தெரியுங்கள், அப்படி இடத்தை அமைதியாக கொடுக்கிறார்கள். அவை அது முடித்து விட்டு திருகோணமலை அந்த கரையோர பிரதேசத்திற்கு, கடலோர பிரதேசத்திற்கு அந்த புத்தர் சிலை அருகில் சென்று அங்கு வழிபாடு செய்ய முற்பட்ட போது அங்கும் போலீசார் வந்த நிலையில் அங்கும் ஒரு குழப்பம் ஏற்படுத்துகிறார்கள். எங்களை வழிபட விடவில்லை, எங்களுக்கு இந்த பௌத்த நாட்டிலே ஒரு புத்தர் சிலை வழிபட பௌத்தர்களுக்கு இடமில்லையா, என்ன கொடுமையிடாப்பா இது என்றெல்லாம் கேள்வி கேட்டு தெற்கில் இருக்கின்ற திருகோணமலையில் இருக்கின்ற எல்லா பகுதிகளிலும் இருக்கின்ற பௌத்தர்கள், சிங்களவர்கள், பௌத்த மதத்தை நம்பிக்கையோடு வழிபடுகின்ற எல்லா பௌத்த மதத்தவர்களையும் ஒரு கோபம் ஏற்படுத்தும் விதமான கருத்துக்களை தான் முன்வைத்து வருகின்றார்கள். ஆகவே பொதுவாக இந்த கொழும்பை எடுத்துக்கொண்டால், கொழும்பில் இப்படியான இனவாத கருத்துக்களையோ மதவாத கருத்துக்களையோ காண முடியாது. ரைட், ஆகவே இவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள், இப்போ எல்லாத்தையும் இப்படியெல்லாம் வசனங்களை வார்த்தைகளை கக்கி எல்லாரையும் உசுப்பேற்றி விட்டு அனைவரையும் கொழும்பிற்கு கொண்டு வந்து ஒரு போராட்டம் நடத்தத்தான் இவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், 20ஆம் தேதி தேரர்கள் குழுவினர் ஒரு 2000 தேரர்கள் கொழும்பை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த போவதாகவும் இப்போ சொல்லப்பட்டது. ஆகவே அது என்ன நடக்கப் போகின்றது என்பதும் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து நாங்கள் சொல்கின்றோம், இந்த இனவாத மதவாத விஷயங்களை இந்த கொழும்பிற்கு கொண்டு வந்து கொட்டாதீர்கள். தயவுசெய்து கொழும்பு மக்கள் நல்லிணக்கத்தோடு அவர்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றார்கள். அவை நீங்கள் வந்து இங்கு செய்து தயவுசெய்து மே 9ஆம் தேதி போல மீண்டும் கொழும்பை மாற்றி விடாதீர்கள். கொழும்பு மே 9 நடந்தது தெரியும் தானே, அமைதி ஆர்ப்பாட்டம் அறங்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ராஜபக்ச அவர் பிரதமராக இருக்கின்றார், கோட்டாபய ஜனாதிபதியாக இருக்கின்றார். அப்பொழுது இந்த அலரி மாளிகைக்கு வெளியே நடந்த பிரதமர் தங்கியிருந்த அந்த அலரி மாளிகைக்கு வெளியே நடந்த மைனா கோகம
அதாவது ராஜபக்சவுக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்ட களத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், கோட்டா கோகமே தகர்த்தெறிய வேண்டும், அடிக்க வேண்டும் என்று பிளான் பண்ணி அலரி மாளிகைக்கு எல்லா பகுதிகளிலும் இந்த ராஜபக்ச ஆதரவாளர்களை திரட்டி கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு வந்து அடுத்தடுத்து அடித்துக் கொண்டு சென்றார்கள், தாக்கிக் கொண்டு சென்றார்கள். ஆனால் கொழும்பில் இருப்பவர்கள் மத இன எந்த மொழி பேதமின்றி எல்லோரும் சேர்ந்து வந்தவர்கள் அனைவரையும் எப்படி கவனித்து அனுப்பினார்கள் என்பது வரலாறு. அதை யாரும் மறக்க முடியாது. ஆகவே கொழும்பு மக்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ரைட், கொழும்பிலே யாரும் கச்சால் போட்டுக்கொள்ள வேண்டாம் என்று தான் கொழும்பு மக்கள் ரீதியாக சொல்லிக்கொள்ள இருக்கிறது. ஆகவே குழப்பங்கள் தேவையில்லை, சமாதானமாக அமைதியாக நாட்டை கொண்டு செல்ல என்னென்ன செய்ய முடியுமோ அவற்றைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். தவிர இந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணும் விதமான நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அது இனி அரசாங்கம் தான் செய்ய வேண்டும். உடனடியாக இந்த இனவாத ரீதியான கருத்துக்களை தெரிவிப்பவர்கள், கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்துபவர்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கின்றார்கள், ஆனால் அவமதிக்காததை போல்தான் கதைக்கின்றார்கள். அதுவும் தெரிகிறது தானே. அப்படியெல்லாம் செய்கின்றவர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது? ரைட், இப்போ ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்கு தயாராகி வருகிறார்கள் கொழும்பிலே. அவை இதன் பின்னணியில் யார் பிரதானமாக செயற்படுபவர்கள், இது எதற்காக செய்ய போகின்றார்கள், இதன் பின்னணியில் என்ன சூழ்ச்சி இருக்கின்றது என்பதை அரசாங்க தரப்பு கண்டறிய வேண்டும். புலனாய்வு பிரிவினர் இருக்கிறார்கள், இப்பொழுது அவர்களுக்கு தகவல் தெரிந்திருக்கும். ஆகவே இது சம்பந்தமாக ஆராய்ந்து உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் தேவையாக இருக்கின்றது. காரணம், எல்லாம் ஸ்மூத்தாக நகர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாட்டை குழப்பும் விதமான இவ்வாறான போராட்டங்களை நடத்த விடாமல் இருப்பதுதான் சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு செல்வோம். நேற்று திருகோணமலை நீதிமன்றத்துக்கு முன்பாக ஒரு தேரர், நான் தான் சொன்னேனே, கொழும்பிலே சிராந்தி ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் சீடுக்கு வரும்போது ஒரு தேரர் அந்த சிராந்தி ராஜபக்சவுக்கு இறங்க வழி செய்தார். அதாவது வாகனத்திலிருந்து இறங்குவதற்கு அவர் தான் விடுங்கள் என்றெல்லாம் கூறி அழகாக சிராந்தி ராஜபக்சவை அழைச்சிருந்தார். அவர் நேற்றைய தினம் திருகோணமலை நீதிமன்றத்துக்கு முன்பாகவும் அரசாங்கத்துக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த வந்த நிலையில் நேற்று ஒரு பிரதான கட்சி, ஒரு எதிர்கட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி அவருக்கு ஒரு முக்கியமான பதவியையும் வழங்கி இருக்கின்றது. இதுதான் சப்ஜெக்ட், இங்கே எல்லாமே இதுதான் நடக்கின்றது, அரசியல். ரைட், தேரர்கள் ஏன் அரசியலுக்குள் வர வேண்டும்? இந்த அழகான தர்மம், பௌத்த தர்மம் என்பது ஒரு அழகான மதம். புத்த பெருமான் அழகான போதனையை மக்களுக்கு பறைசாற்றுங்கள், பரப்புங்கள், மக்கள் மத்தியில் நல்ல விஷயங்களை கொண்டு செல்லுங்கள், சமாதானமாக வாழ முற்படுங்கள் என்று சொல்லிக் கொடுத்த ஒரு தர்மம், அது இன்று இலங்கையில் எவ்வாறு நடைமுறையில் கொண்டு செல்லப்படுகிறது நீங்களும் சரி நாங்களும் சரி பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆகவே இதை எதிர்த்து தான் எல்லோருமே குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். வேண்டாம், இப்படி பௌத்த தர்மத்தை முன்னுக்கு வைத்துக்கொண்டு அதன் பின்னணிகளே இப்படியான அசிங்கமான கேவலமான அரசியல் செய்ய வேண்டாம் என்பதுதான் பொதுவாக எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. அது பௌத்த தர்மத்தை வழிபடுகின்ற பௌத்தர்களாகவும் சரி ஏனைய மதத்தவர்களாகவும் சரி எல்லோருடைய பொதுவான கருத்து, நாட்டை நாசம் செய்ய முயற்சிக்காதீர்கள். இதற்கு முன்பதாகவும் பல கடும்போக்குவாத சிந்தனையோடு செயற்பட்டவர்களால் தான் நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள். உண்மையாகவே இந்த கடும்போக்குவாதம், மதவாதம், இனவாதம், மொழிவாதம் எல்லாமே நாட்டின் சாபக்கேடு என்பதுதான் உண்மையான விஷயம். அவை இதை வைத்துக்கொண்டு நாட்டை குழப்ப வேண்டாம். அந்த நிலையில் சர்வஜன பலய, உங்களுக்கு தெரியும், திலீப் ஜெயவீரனுடைய கட்சி எதிர்த்தரப்பில் இருக்கின்றார்கள். எதிர்த்தரப்பு கட்சியாக நேற்று தினம் அந்த தேரருக்கு ஒரு பதவி வழங்குகிறார்கள். மிகிந்தலைய பகுதி மிகிந்தலை ஆசனத்தின் பிரதான சங்கிதாயக்க, அதாவது பிரதான ஒருங்கிணைப்பாளர் இந்த தேர்தலுக்கு இந்த பதவி நீங்கள் பார்க்கின்றீர்கள் இந்த புகைப்படங்கள். அவை திலீப் ஜெயவீர கையால் அவருக்கு இந்த பதவி வழங்கப்படுகின்றது. ஸ்ரீ சக்கிய சிங்காஹிமானி தேச கௌரவ விஸ்வ கீர்த்தி ஸ்ரீ ஜனரஞ்சன லங்கா புத்திர வித்யா கீர்த்தி ஸ்ரீ ஜனரஞ்சன சாசன சோபன ராஜகீய கௌரவாச்சாரிய இள வைத்திய கௌரவாச்சாரிய අති ගෞරවනීය සෝමරත්න ස්වාමීන් වහන්සේට පක්ෂයේ නායක නීතිඥ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ගරු දිලීප් ජයවීර මැතිතුමාගේ සුරතින් පත්වීම ලිපිය ලබා දුන් අවස්ථාව. අதாவது சர்வஜன பலவேக பக்ஷයේ மிகிந்தலை ஆசன பிரதான சங்விதாயக வசයෙන් தான் அவரை பிரதான ஒருங்கிணைப்பாளர், கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக அவரை நியமித்திருக்கிறார்கள். ஆகவே நீதிமன்றத்துக்கு முன்பாக அரசை எதிர்த்து கருத்துக்களை வெளியிட்டு அந்த தேர்தலுக்கும் ஒரு கட்சியில் ஒரு பதவி கிடைத்து விட்டது. ஆகவே இன்னும் கொஞ்சம் பலமாக, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக அவருடைய அந்த சேவைகள் இனி தொடரத்தான் போகின்றது. பாருங்கள், ராஜபக்சர்களுக்கும் ஆதரவாக செயற்படுகின்றார்கள், அதே நேரத்தில் திலீப் ஜெயவீரனுடைய கட்சியில் ஒரு பதவியையும் பெற்றுக்கொள்கிறார்கள். இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது இவர்களுடைய
இந்த தர்மம் அடிப்படையிலான அரசியல், ரைட்? அது அந்த புத்த பெருமான் தான் இனி பார்க்க வேண்டும், கண்களை திறந்து அவருடைய கையில் தான் இருக்கின்றது. இந்த நாட்டிலே, ஏனைய நாடுகளை விடுங்களே, இந்த நாட்டிலே பௌத்த தர்மம் எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றது, இந்த பௌத்த தர்மத்தை முன் நிறுத்தி இவர்கள் தேரர்கள், காவியுடைய தேரர்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே பெரும்பாலான தேரர்கள் இப்படி அரசியல் ரீதியாக செயற்படுகின்ற தேரர்களுக்கு எதிர்ப்பு தான். அதுதான் உண்மை நிலவரம். நிறைய பேர் இப்போ கொழும்பிலெல்லாம் தேரர்கள், நாங்கள் சந்திக்காத தேரர்கள் இல்லை, போயிட்டு பேசினா சொல்வார்கள், இவர்களுக்கு தேவையற்ற வேலைகள், நாட்டிலே இனமத மொழி பேதமின்றி எல்லோரும் சுமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த காவியுடைய இந்த தர்மத்தை போதுக்கின்ற இந்த உடையை அணிந்து கொண்டு இவர்கள் செய்கின்ற அநியாயங்கள், அக்கிரமங்கள்லாம் எங்கு சென்று முடிய போகின்றதோ என்று கவலைப்படும் அளவுக்கு இங்கே இருக்கின்ற தேரர்கள் இருக்கின்றார்கள். அவை நீ அது மக்கள் கையில் தான் இருக்கின்றது. எது எப்படி நடக்க வேண்டும் என்பது அரசாங்கமும் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது. இப்படியான செயற்பாடுகள் இனியாவது இதெல்லாம் நிறுத்தப்படுமா என்பதுதான் கேள்வி. காரணம், கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்த கசப்பான பல அனுபவங்கள் இருக்கின்றதான், இல்லாமல் இல்லையே. இந்த தேரர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற கடும்போக்குவாதத்தோடு செயற்படுகின்ற பலர் கடந்த காலங்களில் என்னென்ன விஷயங்கள் செய்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நாட்டில் எவ்வளவு குழப்பங்கள் நிகழ்ந்தது என்று எங்களுக்கு தெரியும். அவை இனியும் இது தொடர்பாக போகின்றது என்ற கேள்வி பொதுவான மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அதற்கான நடவடிக்கைகளை இனியாவது அரசாங்கம் கையில் எடுக்குமா என்பதுதான் கேள்வி. அதே போல கடந்த வாரம் எல்லாம் நாமல் ராஜபக்சவுக்கு தான் இந்த சிஐடி அங்கங்கு சென்று வந்தார், சிரஞ்ச ராஜபக்ச சென்று வந்தார். ஆனால் எதிர்வரும் 13ஆம் திகதி மிக முக்கியமான நபர், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வருகை தர வேண்டும் என்று ஒரு கடிதம் வந்திருக்கின்றது. அது இன்றைய ஒரு பிரதான சிங்கள பத்திரிகையில் அந்த செய்தி வெளியாகிறது. இன்றைய தினமின பத்திரிகையில் தனது செய்தி, கோட்டாபே தாத்துன் விடதா அல்லாஸ் கொமிசமட்ட, அவரோடு சேர்த்து இன்னும் ஒருவர் யார், இட்டப்பு நீதிபதி வரைக்கோ சட்டமா அதிபர் மொஹான் பீரிஸ், பிரதம நீதியரசராக இருந்த மொஹான் பீரிஸுக்கும் 16ஆம் தேதி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சம்பவம். ஆகவே ஒரு வாக்குமூலம் பெறுவதற்காகத்தான் இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக சொல்ல போனால் அப்படின்னா எதுக்காக இவங்க அழைக்கப்படுறாங்க, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு எதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அழைக்கப்படுகின்றார் என்று பார்த்தோமேனால், கொழும்பை அண்மித்த பகுதியில் இருக்கின்ற ஒரு தொடர்மாடி குடியிருப்பில் அங்கு இருக்கின்ற வீடுகளை சம்பந்தமே இல்லாமல் ஒரு சிலருக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது கோட்டாபே ராஜபக்ச பகிர்ந்து கொடுத்திருக்கின்றார். ஒரு தொடர்மாடி குடியிருப்பில் சட்டவிரோதமாக ஒரு சில வீடுகளை, தொடர்மாடி குடியிருக்கின்ற ஒரு சில வீடுகளை சட்டவிரோதமாக அவருக்கு தேவையான ஒரு சிலருக்கு பிரித்து கொடுத்தது தான் பிரச்சனையாக இருந்திருக்கின்றது. நீங்கள் எப்படி பிரித்து கொடுக்கலாம் என்ற மாதிரியான கேள்விகள் தான் எழுந்திருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமாக, அதாவது வீடுகளை பிரித்து கொடுப்பதற்கு இவர் தலைமையில் ஒரு கடிதம் சென்றிருக்கிறது. இந்த கடிதம் சம்பந்தமாகவும் நீங்கள் எப்படி இந்த முடிவை எடுத்தீர்கள் என்பது குறிப்பாகவும் ஒரு முறைப்பாடு வைக்கப்பட்டதை அடுத்தான் இது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விசாரணைகளுக்காக வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ எதிர்வரும் 13ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு முன்னால் முன்னிலையாக வேண்டும். அவரிடம் வாக்குமூலம் பெறப்படும். ஆகவே அதுவும் வெள்ளிக்கிழமை நாள் 13ஆம் தேதி. வெள்ளிக்கிழமை என்றாலே ஒரு சில சம்பவங்கள் நடக்கின்றது வழமை. பார்ப்போம் இந்த வெள்ளிக்கிழமை எதுவும் சம்பவங்கள் நடக்குமா இல்லை என்று. அது எப்படியோ வாக்குமூலம் பெறப்பட்டு சில வேளை அனுப்பப்படலாம் அல்லது கைது செய்யப்படலாம். உத்தியோகபூர்வமாக இது உறுதி செய்யப்பட்டால், சரியான சாட்சிகளோடு உறுதி செய்யப்பட்டால், தவறு சட்டத்தின்படி தவறு என்று உறுதிப்படுத்தப்பட்டால் கைது தான், வேற என்ன. கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார். பின்னர் அங்கு நீதிமன்றத்தில் என்ன முடிவு எடுக்கப்படுமோ அதன்படி அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இடம்பெறும். ஆனால் இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியாது என்ன நடக்கும் எது நடக்கும் என்று. பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அழைப்பு விடுக்கப்பட்டதாகத்தான் அந்த செய்தி பதிவாகின்றது. அவர் வருவாரா இல்லையா அல்லது வேறொரு நாள் வருவாரா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை இணைந்திருங்கள் எங்களோடு. அந்த அப்டேட்டுகளையும் உடனுக்குடன் தருவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் ஒரு கைது நடந்திருக்கிறது. அதாவது நேற்றைய நாங்கள் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியை ரெக்கார்ட் செய்து முடித்த பின்னர் ஒரு கைது நடந்திருக்கிறது. அதனால் நேற்றைய இன்சைட் நிகழ்ச்சி சொல்ல முடியாமல் போனது. இரவு தான் நான் அதை சிந்தித்தேன். ஆனால் இன்று நாங்கள் எப்படியாவது முன்வைக்க வேண்டும். அதாவது கோட்டாபே ராஜபக்சருடைய காலப்பகுதி 2019 ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைகின்றது. கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்கின்றார். பிரதமரையும் நியமிக்கவில்லை, கேபினட்டையும் நியமிக்கவில்லை, அமைச்சரையும் நியமிக்கவில்லை. ஆனால் உடனடியாக ஒரு வேலை செய்கிறார் கோட்டாபே. என்ன தெரியுமா அது? அப்போது நல்லாட்சி அரசாங்கமாக இருந்த ரணில் மைத்திரியுடைய ஆட்சியில் இருந்த சிஐடியின் பணிப்பாளராக இருந்த ஷானி அபேசேகரவை உடனடியாக அந்த பணியிலிருந்து
விலக்கி அவரை அனுப்புகிறார்கள். காலி மாவட்டத்தின் பிரதி போலீஸ் மா அதிபருக்கு தனிப்பட்ட செயலாளராக பிஏவாக அனுப்புகிறார்கள். ஆனால் அந்த கால பகுதியில் சிஐடியை பொறுத்தமட்டில் இருந்த சிரேஷ்ட அத்தியட்சகர், சிரேஷ்ட அதிகாரி என்றால் சானி அபேசேகர் தான் டாப் லெவலில் இருந்த ஒருவர். அப்படியான ஒருவரை கோட்டாபே என்ன செய்கின்றார்? வந்தவுடன் ஜனாதிபதி ஆவணுடனே முதல் வேளை சானி அபேசேகரவை காலி மாவட்டத்துக்கு அனுப்புகிறார்கள். பின்னர் அந்த இடத்துக்கு இப்போ சானி அபேசேகர பணிப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்டு அவர் இடமாற்றம் செய்யப்படுகின்றார். வேறொரு பதவி கொடுக்கப்படுகிறது. அவருக்கு ஒரு சாதாரண வேலை அவருக்கு வழங்கப்படுகின்றது. சிஐடி பணிப்பாளருக்கு ஒரு பழிவாங்கல் தான், அதுவும் ஒரு பழிவாங்கல் தான். காரணம் சானி அபேசேகர், ரவி செனவிரத்ன எல்லாம் இன்னொருவரும் இருக்கிறார். அவரும் எல்லாம் சேர்ந்து கோட்டாபய ராஜபக்சேக்கு எதிராக பல்வேறு ஆதாரங்களை திரட்டி இருந்தார்கள். ரைட், அந்த ஆதாரங்களை எல்லாம் திரட்டி நீதிமன்றத்திற்கு அந்த இவர்கள் சேகரித்த ஆதாரங்களை எல்லாம் முன்வைத்தால் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போகின்ற நிலைக்கு வரும்போது தான் ஆட்சி மாற்றம் இடம்பெறுகின்றது. அடுத்து நடந்துவிட்டது. சானி அபேசேகர் உட்பட குழுவினருக்கு எதுவுமே செய்து கொள்ள முடியவில்லை. ஆட்சி மாற்றம் இடம்பெறுகிறது, ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெறுகிறது. அதன் பின்னர் இவர் அறிவிக்கப்படுகின்றார் கோட்டாபய ராஜபக்ச. அடுத்தடுத்து சம்பவங்கள் நடந்ததும் இவர்களுக்கு எதுவுமே சட்ட ரீதியாக செய்து கொள்ள முடியவில்லை. அதனால் பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். சானி அபேசேகர் எப்படி என்றால் கைது செய்யப்பட்டு 10 மாதங்கள் சிறையிலும் அடைக்கப்படுகின்றார். சானி அபேசேகர் 10 மாத சிறையில் இருந்துவிட்டு வெளியே வந்து மீண்டும் சாமானியராக இருந்து ஊடகங்கள் முன்னுக்கெல்லாம் அவருக்கு நடந்த அநியாயங்கள் எல்லாம் ஊடகங்களுக்கு முன் வந்து கூறி அப்பொழுது மக்கள் புரிந்து கொண்டார்கள். மீண்டும் நாட்டில் பிரச்சனை வங்குறுத்தல் எல்லாம் முடிந்து ரணில் விக்ரமசிங்கோடைய ஆட்சி அது முடிந்து இப்பொழுது அனுரகுமார ஆட்சியில் தான் மீண்டும் சிஐடியின் பணிப்பாளர் பதவிக்கு சானி அபேசேகர தெரிவு செய்யப்பட்டார். பதவி அவருக்கு வழங்கப்படுகின்றது. அப்பொழுது மீண்டும் அதே கம்பீரத்தோடு அதே ஆதாரங்கள், பழைய கதைகள் எல்லாம் இவருக்கு தெரியும். இவரிடம் சாட்சியங்கள் இருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கிறது. ஆகவே தான் மீண்டும் அவரை அந்த இடத்துக்கு அனுரகுமார பதவியில் அமர்த்துகின்றார். இப்பொழுது அதை கேட்டால் போல் அவர் சொன்னதை போலவே அதிரடியாக ஆக்ஷன்கள் எடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது சிஐடி தரப்பிலே. விசாரணைகள் ஒவ்வொரு ஃபைல்ஸும் விசாரிக்கப்படுகின்றது, ஆதாரங்கள் திரட்டப்படுகிறது. காலதாமதமாகவும் தான் அது எங்களுக்கே தெரிகிறது. நாங்களே கேட்டிருக்கின்றோம் எத்தனை நிகழ்ச்சிகள். ஏன் இதற்கு சற்றே இழுபறியாக இருக்கின்றது. கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தவுடனே ராஜபக்ச குடும்பம், ஒட்டுமொத்த குடும்பம் தான் அந்த அரசாங்கத்தில் முக்கியமான பதவிகளை வகித்தார்கள். ஆகவே சேகரித்திருந்த பல சாட்சியங்கள் இல்லாமலாக்கப்பட்டிருப்பதாகத்தான் இப்பொழுதும் சொல்லப்படுகின்றது. பல சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் செய்த பல அநியாயங்கள், அக்கிரமங்கள், ஊழல், மோசடிகள் சம்பந்தமான பல ஃபைல்கள் மிஸ் ஆகி இருக்கிறதாகத்தான் இன்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே தான் எல்லாமே தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை நிலை. அந்த நிலையில் அப்பொழுது சானி அபேசேகரவை காலிக்கு அனுப்பிவிட்டு அந்த இடத்துக்கு வருகின்றார். யார் அவருடைய பேர்? டபிள்யூ திலகரத்ன யார் என்று பார்த்தால் மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு பிரிவில் சேவையாற்றிய ஒருவர். அவருக்கு அந்த பதவியை, சிஐடி பணிப்பாளர் பதவியை உடனடியாக வழங்குகிறார்கள். பிரதி போலீஸ் மா அதிபராகவும் இவர் செயற்பட்டிருக்கிறார். அதாவது சிஐடிக்குள் பிரதி போலீஸ் மா அதிபராகவும் இவர் சேவையாற்றிருக்கிறார். அவருக்கு தான் அந்த பதவி வழங்கப்படுகிறது. அவர் எப்படி என்றால் சானி அபேசேகருக்கு அழைப்பு எடுத்து சொல்கிறார், இப்படித்தான் எனக்கு சிஐடி பணிப்பாளராக பதவி கிடைத்திருக்கிறது, நான் வரப்போகின்றேன் என்றவுடன் சரிதான் இவருக்கு தெரிந்துவிட்டது. என்னுடைய ஜாப் போயிட்டு முடிஞ்சு, அவ்வளோதான், நான் எழுந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதே போல செல்கிறார். இவர் பதவிக்கு வந்தவுடன், டபிள்யூ திலகரத்ன பதவிக்கு வந்தவுடன் அவர் என்ன செய்கின்றார்? இப்போ மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டிருந்த சிஐடி அதிகாரிகள் 704 பேருடைய வெளிநாட்டு பயணத்தை தடை செய்கின்றார், வெளிநாட்டு பயண தடை விதிக்கின்றார். ஆனால் அங்குதான் பிரச்சனை இருக்கின்றது. எந்த விதமான நீதிமன்ற உத்தரவும் இல்லை, எந்த விதமான சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரு சிஐடி பணிப்பாளர் என்கின்ற பதவியை வைத்துக் கொண்டு அந்த அதிகாரத்தில் மாத்திரம் இருந்து கொண்டு இவர் என்ன செய்கின்றார்? 704 பேருடைய வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்கின்றார். யாருமே வெளிநாடு செல்ல முடியாது செய்கின்றேன் வேலையே. காரணம், இவர்கள் பயந்து சானி அபேசேகர் வெளிநாடு சென்று விடுவார் என்ற ஒரு பிரச்சனை தான். சானி அபேசேகர் வெளிநாடு சென்றால் மீண்டும் பிடிக்க முடியாது, அவரிடம் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது, எங்களை பற்றி எல்லா விஷயமும் அவர் திரட்டி இருப்பார். அவை விரை வெளியே விட்டால் கஷ்டமாகிவிடும், கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று தான் முதலில் கைது செய்யாமல் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதித்தார்கள். அதை செய்து கொண்டு அது சட்டவிரோதமானது என்று தான் இப்பொழுது சொல்லப்படுகிறது. இதற்காகத்தான் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். நீங்கள் எப்படி இந்த 704 அதிகாரிகளுக்கு, சிஐடியில் பணியாற்றிய 704, அதாவது 2019 நவம்பர் 24ஆம் தேதி தான் அந்த வேலை நடந்திருக்கின்றது.
சிஐடியில் வேலை பார்த்த 74 அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கின்றார். இது எந்த விதமான அதிகாரமும் இல்லை இவருக்கு, அந்த அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிப்பதற்காகவே. அப்படி இருந்தும் இவர் வெளிநாட்டு பயண தடை விதித்தது தான் இப்பொழுது பிரச்சனையாக இருக்கின்றது. நீங்கள் எப்படி இதை செய்தீர்கள்? யாருடைய தேவைக்கு இதை செய்தீர்கள்? என்ன நோக்கத்திற்காக இதை செய்தீர்கள்? விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ரைட், பிணையில் வெளியே சென்றாலும் இந்த வழக்கில் இருந்து அவர் விடுதலையாகவில்லை. பிணையில் வெளியே வந்திருக்கின்றார். ஆனால் வழக்கு விசாரணைகள் இனி தொடரும். இனி ஒவ்வொன்றாக அது சம்பந்தமாக கிளற பழைய விஷயங்கள் எல்லாம் வெளியே வரும். அது ஒரு பக்கமாக செல்லும். ஒரு கோட்டாபய ராஜபக்ச தானே அவரை நியமித்தார் அந்த பதவிக்காகவே. என்ன நடந்தது என்பது குறித்து இனி ஆராயப்படும். ஒரு பக்கம் 13ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு செல்ல வேண்டும். மறுபக்கம் அவருடைய நெருங்கிய சகாவாக இருக்கின்ற இந்த சிஐடி முன்னாள் பணிப்பாளர் W திலகரத்ன கைதாகி இப்பொழுது பிணையில் இருக்கின்றார். விசாரணைகள் ஆரம்பிக்கிறது. ஆகவே ஒவ்வொரு பக்கமும் நெருக்கடி இவர்களுக்கு நிச்சயமாக இருக்க போகின்றது. இன்றைய நியூஸ் இன்சைட்டில் நாங்கள் பார்த்த விஷயங்கள் தனவை. இன்னும் மேலதிக பல புதிய விடயங்கள் அடுத்தடுத்து கிடைக்கலாம். நாளையும் கிடைக்கின்ற தகவல்களோடு நாளைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினோடு சந்திக்கின்றேன். ஒளிப்பதிவாளர் லிசி ஹரனுடன் நான் டில்சன் வின்சன். நன்றி, வணக்கம்.